வந்து ஒரு சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணேன் அப்படிங்கிற ரெசிபியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நான் ராகி தட்டை பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம அரிசி மாவில் தட்டை பண்ணுவோம். இதில் வந்து நான் ராகி தட்டை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவுமே நல்லது. ராகி தட்டை ரொம்ப கால்சியம் நிறைஞ்சது. நம்ம நார்மலாக எப்போயுமே தட்டை வந்து அரிசி மாவுலேயே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் 1 கப் ராகி மாவு, ஒரு 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 1/4 கப் வந்து நல்லா வறுத்த உளுந்த மாவு, இது 3 சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உருக்கின வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து உருக்கிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். க்ரன்ச்சியாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சா அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதில். அப்புறம் வந்து நான் ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கடைசியாக சீரகம், இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து ஒரு மாவு, ஒரு முறுக்கு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நிறையவும் தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம். உருட்டிட்டு நம்ம ஒரு பேக்கிங் ஷீட்டோ இல்லை பார்ச்மெண்ட் ஷீட் இருந்தாலோ, இல்லை வாழை இலை, இல்லை வந்து ஒரு எம்டி கவர் இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸாக பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக இதை தட்டி எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டேன். இப்போ இதை வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து கொஞ்சமாக லேசாக, பார்ச்மெண்ட் பேப்பருங்கிறதுனால அது ஒட்டாமையே வரும். நீங்கள் வாழை இலையில் தட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து தட்டி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தட்டுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சே நீங்கள் அழகாக தட்டி எடுத்துடலாம். தட்டிட்டு நடுவில் வந்து ஃபோர்க்கால் நல்லா வந்து குத்தி விடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். எல்லா சைடும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகிடும். உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். நமக்கு வந்து கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நல்லா வந்து அந்த சவுண்டு அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த எண்ணெயோட சுறுசுறுன்னு இருக்கிற அந்த அடங்கல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் வந்து நார்மலாகவே இந்த மாதிரி தட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நார்மலாக அரிசி மாவு மட்டுமே செய்கிறத வச்சுட்டு இந்த மாதிரி ராகி இல்லை மில்லட்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா மாவும் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி தட்டை செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நான் நெய்வேத்தியமாக படைத்தேன். ஸோ பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. உடச்சி காட்டும் போதே உங்களுக்கே தெரியுது. ஸோ அடுத்து வந்து நெய்வேத்தியமாக வந்து நான் அவல் லட்டு செஞ்சேன். ஸோ நார்மலாக அவல் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவல் வந்து நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பொரியணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்து நம்ம கிளற போகிறோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு. ஸோ சிம்பிளான நெய்வேத்தியம் நீங்களும் சாமிக்கு இந்த மாதிரி படைக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், அது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ சிவப்பு நம்ம நார்மலாக வெள்ளை அவல் வச்சு ட்ரை பண்ணியிருப்போம். இது சிவப்பு அவல் வச்சு நீங்கள் வெல்லம் இதை மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அடுத்து வந்து வெல்லம். ஸோ நான் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து பாகு மாதிரி காய்ச்சிடலாம். ஸோ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிடலாம். ஸோ ஏற்கனவே ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாகு இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது கரையவும் நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது கரைஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், நல்லா பாகு மாதிரி காய்ச்சியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை இதில் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு கிளற வேண்டியதான். ரொம்ப நேரம் கிளறக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் கிளறினீங்க அப்படின்னா அவல் ரொம்ப கட்டி ஆகிட்டு உங்களுக்கு வந்து உருட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா இறுகி போயிடும். ஸோ லேசாக வந்து கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது கரெக்டாக இந்த பதம் வந்துருச்சு. பதம்லாம் தேவை கிடையாது, ஓரளவுக்கு நல்லா வந்து பாகு மாதிரி ஆனால் போதும். ஸோ இதில் நான் இதை கலந்துட்டேன். அவலை வந்து பொடிச்சு வச்ச அவலை நான் கலந்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம செய்கிற லட்டுவை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்கரை பொங்கலுக்கு கிளற மாதிரி கிளறிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா எல்லா வாட்டர் கண்டென்ட்டையும் இழுத்துரும். கடைசியில் இங்கே கொஞ்சம் நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ பால் பவுடர் சேர்த்துக்கும் போது அதனுடைய ஃப்ளேவரும் அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்கக்கூட முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதை வச்சு ஒரு ஸ்பூன் ஃபோர்க் வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். இதில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி மட்டும் நம்ம கடைசியில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டேமோ ஒரு சைடு வந்து நீங்கள் வெல்லம் காய்ச்சிட்டு டக்குன்னு போட்டு கிளறிட்டு போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நான் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதை கையால் தொடக்கூட முடியாது. அதனால் நீங்கள் ஃபோர்க் வச்சே நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப இறுகிடும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வந்து உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து இவ்வளோ தான் செஞ்சேன். சுண்டல் அவ்வளோதான். இந்த 3 நெய்வேத்தியங்களை வச்சே நான் வந்து சாமிக்கு படைச்சாச்சு. இப்போ ஒரு குட்டி கிளிப்பை வீட்டில் எப்படி அலங்காரம் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ 2 சைடும், ஒரு சைடு வந்து ராதாகிருஷ்ணர், ஒரு சைடு வந்து குட்டி கிருஷ்ணர் இருக்கார். ஸோ அவங்களுக்கு வந்து மாலை, துளசி மாலை, அப்புறம் ரோஸ் பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு 2 சைடு விளக்கு வச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு சிம்பிளான அலங்காரம் தான். ஸோ இது பண்ணிவிட்டு அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம செஞ்சு வச்ச நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் படைச்சாச்சு. சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி. லாக்டவுனில் கையில் எதுவுமே இல்லைனாலும் அவளும் இந்த ராகி மாவு இதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளாக கொண்டாடிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.